குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட நெல்லை டிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர். இந்த டிவிஎஸ் ரைடரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரேசிங் ரெட் அலாய் வீல்ஸ் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 125 சிசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் அலாய்ஸ் வீல் வர்றது வந்து இந்த செக்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் உள்ள வெஹிக்கிளோட ப்ரீமியர் லுக்கும் வந்து இந்த 125 சிசி மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. வித் லோயஸ்ட் காஸ்டோட வரும். இதோட டயர்ஸ் வந்து நம்ம டியூப்லெஸ் டயர்ஸ்லேருந்து வரும். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240mm டிஸ்க்கு ப்ளஸ் இந்த ரெட் அலாய் வீல்ஸு. இதோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைடருக்கே உண்டான ஒரு யூனிக் சிக்னிஃபிகேஷன் இண்டிகேஷன் லேம்ப் வரும். இது வந்து நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே இந்த ஒரு பீஸ்ட் ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்து அட்ராக்டிவாக நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட நீங்கள் இதோட மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிடி ரிவர்ஸ் கிளஸ்டர் மீட்டர் இந்த இதில். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டே டைமில் போனாலும் இதோட மீட்டரோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விசிபிலிட்டியாக கிடைக்கும். ப்ளஸ் இதோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்கோ பவர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பாதி பேர் வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 to 60 நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்கோ மோட் பட்டன்ஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு இந்த எக்கோ வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த எக்கோ பட்டன் நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேல வந்து கிரீன் கலர் ECO எக்கோ அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகும். சப்போஸ் நம்ம லோக்கல்ல இருந்து நம்ம அப்படியே அவுட்டர் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஸ்பீடு எல்லாமே வேணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த பட்டனை வந்து நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பவர் மோட் அப்படிங்கிறது இதில் வந்து விசிபிலிட்டி ஆகும். ஸோ நீங்கள் எந்த மோடில் ட்ரைவ் பண்ணுறீங்கிறது நம்ம அந்த டிஸ்பிளேலேயே நம்மளுக்கு விசிபிலிட்டியாக வந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து லாங் டிரைவ் டிராஃபிக் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வர்ற ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், அதில் நீங்கள் உங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேவ் பண்ண பேரோட உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அட்டன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஹேண்டில் பார்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக இதில் வந்து மேற்கொண்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரிப் A, ஓடோமீட்டர், ட்ரிப் B அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மோட் பட்டனில் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இதில் லேட்டஸ்ட்டாக DTE அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த DTE அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது இருக்கிற பெட்ரோலுக்கு நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆவரேஜாக இதிலேயே நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AFE அப்படின்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. ஸோ ஒரு 1000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ நார்மலாக எல்லாரும் நம்ம வந்து சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்பாங்க எவ்வளோ 1 லிட்டருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ் பார்த்து இதில் வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலே பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக டைம் செட்டிங்ஸ் இதில் வந்துடும். மெயினாக உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இது போக உங்களுக்கு எந்த கியரில் கிடந்தாலும் நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் இந்த இதில் வரும். ப்ளஸ் உங்களுக்கு RPM மீட்டர்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்து வேற எந்த மாடல்ஸ்லுமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? இதோட அடிஷ்னல் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர். ஸோ இந்த இடத்துல நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலை கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஸோ மொபைல் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். இதோட டேங்க் கெப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 லிட்டர் வந்து யூஸபிள் ரிசர்வ். டேங்க்கில் கூட உங்களுக்கு வந்து யூனிக் ஃபீச்சர்ஸாக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் தை வந்து இந்த டேங்கோட சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஸோ யூனிக் டிசைனிங் வந்து இதில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வால்வ் இன்ஜின் வரும். ஸோ 3 வால்வ் இன்ஜின்னா 2 இன்லெட் 1 அவுட்லெட். இது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 இன்லெட் உள்ள வர்றதுனால உங்களுக்கு வந்து பவர் பிக்கப் வந்து 125 சிசியை விட நார்மல் 125 சிசியில் கிடைக்கிறத விட இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவே கிடைக்கும். அது போக இதோட சீட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் சீட்டு. ஸோ மோரோவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 சிசிக்கு மேலே உள்ள வெஹிக்கிளில் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட சாக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சாக்கப்சர். ஸோ இந்த இடத்துல வரும். இது எல்லாமே நம்ம ப்ரீமியம் கேட்டகரி பைக்கில் உள்ள சிங்கிள் மோனோ சாக்கப்சர் இந்த இதில் வரும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓட்டுற டிரைவர்ஸ் அவங்களுக்கு வந்து பேக் பெயினிங் எந்த விதமான இதோ இல்லாமல் பாடி பெயினிங்கே வராது. ஸோ இதோட கிராடல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஓப்பன் செயின் நேக்கடு. இதெல்லாம் நம்ம வந்து அப்பாச்சியோட செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஓப்பன் செயின் கவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே இது நம்மளுக்கு இந்த ரைடர் இதுலேயும் வரும். ஸோ இதோட சைலன்சர் பீட் வந்து நல்ல டிஃப்ரெண்டான பீட்ஸ்.
டோட்டலா ஒரு ரேசிங் என்தூசியாஸ்ட் இருந்தா இந்த வெஹிக்கிள்ல வந்து நீங்க இது பண்ணலாம். இவ்வளவு அழகான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க நம்ம நெல்லை டிவிஎஸ்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.